ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழி அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. அரிசி உளுந்து எதுவுமே இல்லாமல் அரைச்ச ஒன்றையே சுடக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுள்ள பாசிப்பருப்பை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி சேர்த்து 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஊறின பிறகு இந்த அளவு சாஃப்டாக இருக்கும். தோலெல்லாம் எடுத்த பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே ஊறிடும். நீங்கள் 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு 1 கப் அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் 1/2 கப் அளவுள்ள ஜவ்வரிசி எடுத்து ஜவ்வரிசியும் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணி சேர்த்து ஜவ்வரிசியும் ஊற வச்சுருங்க. ஜவ்வரிசியும் குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் ஊறணும். இதை விட அதிகமாக ஊறினாலும் தவறில்லை, ஆனால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி ஊறினதை இப்படி நீங்கள் அழுத்தி பார்க்கும் பொழுது அப்படியே மாவு மாதிரி நமக்கு கரையணும். அந்தளவு ஜவ்வரிசி சாஃப்டாக நமக்கு ஊறி வரணும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க, நைலான் ஜவ்வரிசி எடுக்க வேணாம். மாவு ஜவ்வரிசி எடுத்தால் தான் இது போல் நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இருக்கும். இப்போது ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம பருப்பு வடிகட்டிட்டு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய இருக்க வேணாம், அந்த தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியும் அதே போல் சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா பருப்பு ஜவ்வரிசி 2த்துலேயும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணி தானே யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது போல் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் இது போல் இருக்கணும். இதே போல் நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையுமே அரைச்சி பவுலில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற்றும் போது பாருங்கள் எந்த அளவு இருக்குது மாவுன்னு. தோசை மாவு பதத்தில் இருக்குது. இந்த மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. திக்காக இருந்தாலும் நமக்கு சரியாக வராது, தண்ணியாக இருந்தாலுமே அப்படியே வழுவழுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ எல்லா மாவுமே இந்த பவுலில் சேர்த்தாச்சு. உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கலந்து பாருங்கள். இதில் இன்னொரு ஸ்பெஷல் பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். ஸ்பெஷல் பொருள் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஆனால் அதை சேர்த்து செய்யும் பொழுது ஒரு மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். கன்சிஸ்டன்சி இது போல் இருக்கட்டும். இதை விட தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா பக்குவம் மாறிடும், கரெக்டாக நமக்கு செய்யறதுக்கு வராது. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு சில மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு தோலெலாம் எடுத்துகிட்டு துருவி அதையும் எடுத்து இதில் சேர்த்துட்றேன். அதுக்கு பிறகு உங்ககிட்ட குடைமிளகாய் இருந்ததுன்னா, பீன்ஸ் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி இது போல் எடுத்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளும் நம்மளோட விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். ரொம்ப அழுத்தி கலக்க வேணாம். அழுத்தி கலந்திங்கன்னா வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு தண்ணி நமக்கு தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் லைட்டாக நம்ம கலந்து விட்டாலே போதும். கருவேப்பிலை இலைகள் இருந்ததுன்னா அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா புதினா ஃப்ளேவரும் சேர்த்துக்கோங்க. கோஸ் இருக்குதுன்னா வீட்டில் கோஸையும் துருப்பி எடுத்து சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம். நம்ம வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கலவை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவில் 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறோம். நல்லா ஃபைனாக இருக்கக்கூடிய உப்புமா ரவை தான். ரொம்ப பெருசாக இருக்க ரவை சேர்க்க வேணாம், ஃபைனாக இருக்க ரவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மாவு எந்த அளவு தண்ணியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரவை சேர்த்துக்கோங்க. ஆனால் ரவை கண்டிப்பாக சேர்க்கணும். மாவு திக்காக இருந்ததுன்னா ரவை குறைவாக சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரவை சேர்த்தா நமக்கு எந்த அளவு உப்பு தேவைப்படுமோ அந்த அளவு உப்பு இருக்குதா அப்படிங்கிறத முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சமயத்தில் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதில் 2 சிட்டிகை அளவுள்ள ஆப்ப சோடா சேர்க்கணும். ஆப்ப சோடா ஆப்ஷன் தான். ஆப்ப சோடா சேர்த்து செய்யும் பொழுது ஓட்டைகள்லாம் நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்படலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை ஈனோ பவுடர் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே நம்ம இதை தோசைகளாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது போல் ஒரு வெங்காயம் வச்சு தேய்ச்சா தோசை நமக்கு அடியில் பிடிச்சிக்காமல் கரெக்டாக சூப்பராக வரும். வெங்காயம் தான் தேய்க்கணுன்றது இல்லை, வெங்காயம் தேய்க்கலாம், கத்திரிக்காய் தேய்க்கலாம், வாழை மட்டை இருந்ததுன்னா வாழை மட்டையை வச்சு கூட தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு நல்ல கல் சூடேறின பிறகு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. ஃபுல்லாக குறைச்சிட்டு இதே போல் ஒரு பெரிய சைஸில் இருக்க கரண்டியில் எடுத்து மாவை இதில் விடணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அழுத்தி தேய்ச்சிங்கன்னா இந்த மாவு கரண்டியோடு ஒட்டிட்டு வந்துடும். தீயை குறைச்சி தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால தான் சீக்கிரமாகவே இது ஓரம்லாம் வேக ஆரம்பிக்கல. இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம இந்த காய்கறிகளை எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நமக்கு எந்த அளவு வேணும், எல்லோரும் எந்த அளவு காய்கறி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைவாகவோ இல்லை நிறையவோ மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தாராளமாக தான் தூவுறேன். இதெல்லாம் தூவுற வரைக்கும் இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த காய்கறி இந்த மாவில் கரெக்டாக போய் பிடிக்காது, அடிப்பக்கம் சீக்கிரமாகவே கருகி போயிடும். இதே போல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்பொழுது கரெக்டான பதத்தில் வெந்து வரும். ஓரமெல்லாம் ஓரளவு வெந்த பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பப்படி எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஓரம்லாம் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அந்த சமயத்தில் தோசை கரண்டி வச்சு இது போல் திருப்பி போட்டுருங்க. அடிப்பக்கம் பாருங்கள் எந்த அளவு சூப்பராக கோல்டன் கலரில் நமக்கு மொறு மொறுன்னு வந்திருக்கு. இது போல் வரணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சாதான் இது போல் நமக்கு கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக நம்ம திருப்பி போடணும்னு நினச்சா உடஞ்சி போயிடும், இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் கருகி போயிடும். இதே போல் 2-3 முறை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்டியான ஒரு தோசை இல்லை அடைன்னு நம்ம சொல்லலாம் ரெசிபி ரெடி ஆகிடும். இட்லி மாவு தீர்ந்து போச்சு, தோசை மாவு தீர்ந்து போச்சுங்கிற சமயத்துக்கு சட்டுன்னு கை கொடுக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. இந்த ரெசிப்பியை அப்படியே நம்ம சுட சுட சாப்பிட்டாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் அப்படியே வெறுமனவே சாப்பிட்ருவாங்க. இல்லை நமக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இட்லி, தோசை, பொங்கல், பூரிக்கெலாம் எந்த வகை சாம்பார், சட்னி வகைகள்லாம் மேட்ச் பண்ணி சாப்பிடுவீங்களோ அது எல்லாமே இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.